ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் வீடியோ தான். இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா அப்டேட் பண்ண போகிறேன். டேட் 16 செப்டம்பர். இந்த வீடியோவில் நிஃப்டியை பற்றி நான் பேச போகிறேன், கோல்டை பற்றி பேச போகிறேன், ப்ளஸ் நான் இன்றைக்கி டெலிகிராமில் கொடுத்த ஸ்டாக்ஸை பற்றி நான் பேச போகிறேன். ஏன் அந்த ஸ்டாக்ஸை நான் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்டாக்ஸ் நான் எதுக்காக என்ட்ரி பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் தான். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஒரு டிஸ்கஷன் வீடியோ பை லேர்னிங் வீடியோ மட்டும்தான். கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், லேர்ன் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெலிகிராமில் நம்ம என்னென்ன பண்ணோம் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வாட்ச் லிஸ்ட் நான் கொடுத்துருந்தேன், நான் என்னென்ன ஸ்டாக்ஸை பிக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. திருமால் கெமிக்கல், அப்புறம் வாஸ்கோன் இன்ஜினியர், அந்தம் பயோசைன்ஸ், ஸோ நிறையா கொடுத்துருந்தேன். எல்லா ஸ்டாக்ஸ்லாம் ஒரு 11 ஸ்டாக்ஸ் தான் கொடுத்தேன். நான் எடுத்தது ஒரு 20 ஸ்டாக்ஸ் இருக்கும், பட் நான் கம்மியாக தான் அப்டேட் பண்ணேன். அந்த நிஃப்டி என்னோடய வியூ நான் அப்டேட் பண்ணேன். வாலட்டிலிட்டி கான்ட்ராக்ஷன் நிஃப்டியில் நடந்திருக்கு. ஓப்பன் பாசிட்டிவாக இருந்து 25,139 பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அது புல்லி சிக்னலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லியிருந்தேன். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணதே 24,044 to 25,139 நான் சார்ட்லேயே காமிச்சிடுறேன். ஸோ 25,139, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25,049. ஸோ ஆல்ரெடியே நிஃப்டி 200 EMAக்கு மேலே, 50 EMAக்கு மேலே, 20 EMAக்கு ப்ரெசென்ட்டில் இருக்குது. இது கிளியராக புல்லி சிக்னல், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் நான் டெலிகிராமில் நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக 8th செப்டம்பருக்கே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். என்ன அப்டேட் பண்ணியிருந்தேன்னா, இது கம்ப்ளீட்டாக இங்கேயே ஒரு கான்ட்ராக்ஷன் நடந்திருக்கு. ஸோ நிஃப்டி ஓப்பன் பாசிட்டிவாக இருந்தால் புல் அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் 24,880. இது நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, இது வாலட்டிலிட்டி கான்ட்ராக்ஷன் நடந்திருக்கு, இன்சைட் ஃபார்மேஷனில் இருக்கிறதுனால தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் நிஃப்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்ட் 2 days பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைட் ரேஞ்சு தான். ஸோ ஆக்சுவலாக இதுதான் ஓப்பன் ரேஞ்சு 12th செப்டம்பர் அண்டு 15th செப்டம்பர். ஸோ இந்த 2 நாளுமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு க்ளோஸ் டு ஒரு டைட் ரேஞ்ச். இன்றைக்கி ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா 16th ஓப்பன் பாசிட்டிவ். ஸோ நேற்றைய க்ளோஸுக்கு இன்றைக்கி ஓப்பனிங்குமே பாசிட்டிவ். ஃபென்டாஸ்டிக்கான கேண்டில் 5 minute அண்ட் ஃபாலோயிங் தட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 25,139 பிரேக் ஆச்சு. ஸோ 25,254 ரீச் பண்ணிச்சு. இதில் எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக கீழே போகிற மாதிரி போனாலும் அண்ட் தென் ரிவர்ஸ் ஆகி மேலே என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரேஞ்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டைவர்ஜன்ஸ். கீழே மேக்டியை பார்த்தீங்கன்னா 0 லைனுக்கு மேலேயுமே ஒரு நல்ல ஒரு கிராஸ் ஓவர் கொடுத்து ஸோ மேலே தான் வந்துச்சு. இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இது டெக்னிக்கல் தான். நான் கான்ட்ராக்ஷனில் இருக்குது, ஓப்பன் பாசிட்டிவாக இருந்து போச்சுன்னா மேலே போகும் அப்படிங்கிறது நான் பல நாள் என்னோடய விசிபி வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த ஸ்விங் சீரிஸ் வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் யூடியூப்லேயே போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஏர்னிங் ஸ்கேன் பண்ணுறது எப்படி, என்ட்ரி செட்டப் 1 2, வாலட்டிலிட்டி கான்ட்ராக்ஷன், இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணால் எப்படி ட்ரேட் பண்ணணும், கோல்டெல்லாம் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன். லேர்ன் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களோட நாலேஜை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கோங்க. டவுட்ஸு இல்லை ஏதாச்சும் ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க, நானும் பார்த்து நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். ஃபைன், இதுதான் நிஃப்டி நான் பிளான் பண்ணது. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் நான் பிளான் பண்ண மாதிரி நடந்துச்சு. பட் நம்ம எப்போயுமே பொசிஷன் பார்க்குறதுனால ஸோ இந்த பிளேஸ்லேருந்து நான் நிஃப்டிக்கு எதிர்பார்க்குறது எங்கே அப்படின்னா இந்த 25,476 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். ஸோ இந்த பாடி இன்னும் இந்த ஃபேர் வேல்யூ ஃபில் பண்ணவே இல்லை. ஸோ தட் மேபி 25,476க்கு வரலாம். நாளைக்கெல்லாம் வராது, கண்டிப்பாக திரும்பி 25,139க்கு போகும், திரும்பி இன்சைடு ஃபார்மேஷன் கொடுக்கும், கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணிவிட்டு தான் 25,476க்கு வரும். ஆக்சுவலாக நான் காலையில் இன்புட் கொடுத்தது பார்த்திங்கன்னா 25,139லேருந்து ஸோ நம்ம பார்த்த எஸ்எல் அப்படிங்கிற ரேஞ்ச் ஜஸ்ட் 100 பாயிண்ட்டு தான். ஸோ இதுதான் நம்ம பார்த்த எஸ்எல். ஸோ எவ்வளோனா 96 பாயிண்ட்டு. இப்போ புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த பிளேஸில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 206 இருக்கும். நான் ஜென்ரலாக சொல்கிறேன், இது எஜுகேஷன் வீடியோ தான். நாளைக்கு இது மாதிரி ஒரு செட்டப்பில் நிஃப்டி கிடச்சிது அப்படின்னா நம்ம போட்ட வீடியோ உங்கள் மைண்டில் ஞாபகம் இருக்கும், அப்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியை என்னங்கிறத நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதை நான் பண்ண பிளான். அதுக்கப்புறம் கோல்டுக்கு வருவோம். ஸோ கோல்டு நம்ம நேற்று நைட்டு நான் என்ட்ரி எடுத்துருந்தேன். கோல்டு அக்டோபர் ஃபியூச்சர்ஸ். எஸ், இன்றைக்கி நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடியே கோல்டு நல்ல ப்ராஃபிட்டு தான். ஸோ கோல்டு நான் எடுத்ததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு டைவர்ஜன்ஸ். ஸோ ஆக்சுவலாக ட்ரேடிங் வியூ சார்ட் சரியாக ஓப்பன் ஆகலை. நானும் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஓப்பன் ஆகலை. ஸோ கோல்டு 4 hours பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் டைவர்ஜன்ஸ், ஒரு இன்சைடர் பார்மே இருந்துச்சு. ஸோ நேற்று ஈவினிங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டைட் ரேஞ்ச், ஸோ 50ல் ஒரு டைட் ரேஞ்ச் கன்சால்டேட். ஸோ இதில் 1 lakh
9,000ல் என்னோட என்ட்ரி. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி மார்னிங் தான் வந்து க்ளோஸ் பண்ணேன். 1,10,000 150 ரேஞ்சில் நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஆல்ரெடியே ஒரு ஹையில் இருக்கிறதுனால ஒரு லாங் பொசிஷனை கேரி பண்ணுறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்ஷியல் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். பெரிய கோல்டு எல்லாமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோட 4 hours ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 330, 730, 1130 இதுங்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாலட்டாலிட்டி கம்ப்ரஷன். அட் த சேம் டைம் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா கூட நல்ல ஒரு டைட் ரேஞ்ச் இந்த பிளேஸில் ஃபைன் பண்ண முடிஞ்சுது. இந்த என்ட்ரி எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சது ஆப்வியஸாக இந்த என்ட்ரி கண்டிப்பாக அப்சைடு தான் போகும் அப்படின்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக அந்த என்ட்ரி நான் கான்ஃபிடென்ட்டாக நான் ஹோல்டு பண்ணேன். இன்றைக்கி வரைக்கும் நான் ஃபுல்லாகவே ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் டு 1150 பாயிண்ட் நான் வந்து இந்த கோல்டில் கேப்சர் பண்ணியிருக்கேன் நேற்றுக்கும் இன்றைக்கி மட்டும். பிகாஸ் நான் ஃபாலோ பண்ணுற அந்த டெக்னிக்கல் அப்படிங்க ஒர்க் ஆச்சு. நான் அப்படியே அதை கண்டினியூ பண்ணி ட்ரேட் எடுத்திருக்கேன். ஃபைன். இப்போது நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்ம பார்த்த ஸ்டாக்ஸுக்கு வரும். இப்போ கோல்டில் என்கிட்ட எதுவும் பெருசாக என்ட்ரி எதுவும் இல்லை ஃப்ரெண்ட். சும்மா சின்னதாக ஒரு 20 கிராம் அந்த ரேஞ்ச் தான் வச்சுருக்கேன். பெரிய பொசிஷன் எதுவும் கிடையாது. ஓகே, பேக் டு வாட்ச் லிஸ்ட். ஸோ நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது கம்மியான வாட்ச் லிஸ்ட் தான். ஸோ என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 107 ஸ்டாக்ஸ் நான் வந்து வாட்ச் பண்ணுவேன். ஸோ அதில் கீழே போச்சுன்னா அதை டெலீட் பண்ணிடுவேன். புதுசாக வரதை நான் ஆட் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது நான் இங்கே சேஞ்ச் நான் பார்ப்பேன் காலையில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் என் வாட்சில் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான். இப்போது ராம்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நல்ல ஒரு பாசிட்டிவ், இன்றைக்கி கரெக்ட் ஆகியிருக்கு. ஸோ இது மாதிரி சில ஸ்டாக்ஸ் டவுன் சைடு போகும், சில ஸ்டாக்ஸ் அப் சைடு போகும். பட் என்னோடய ப்ரைமரியான ஒரு ஃபேக்டர் வந்து 200 EMAக்கு மேலே இருக்க ஸ்டாக்ஸ் நான் ஜென்ரலாக ட்ரேட் பண்ணுவேன். அது கீழே இருக்க ஸ்டாக்ஸ் நான் ஜென்ரலாக ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுனால அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபைன். ஸோ அந்த ரீசனில் நான் இன்றைக்கி அதாவது வாஸ்கோன் இன்ஜினியர் இப்போ 7% ஏறி இருக்குது. பட் நான் வந்து காலையிலே அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ வாஸ்கோன் இன்ஜினியர் பார்த்திங்க அப்படின்னா வாஸ்கோன் இன்ஜினியர், அந்தம் பயோ, ஸோ இது மாதிரி வாட்சஸ் கொடுத்துருந்தேன் நான். ஓகே, இது ஏன் கொடுத்தேன் அதுதான் நமக்கு இங்கே கொஸ்டினே. வாஸ்கோன் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது வந்து மொமெண்டமில் இருக்கிற ஒரு ஸ்டாக். ஏன்னா இங்கேயே வால்யூம் பாப் அவுட் ஆகியிருக்கு 5th செப்டம்பர்லேயே. அண்ட் மேக்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 0 லைனுக்கு மேலவே க்ராஸ் ஓவர் கொடுத்து மேலே வந்திருக்கு. அண்ட் ஃபாலோ இதர் பார்த்தோம் அப்படின்னா 8th செப்டம்பரில் திரும்பியும் ஒரு கரெக்ஷன், இன்சைட் பார் திரும்பி இன்சைட் பார் தான். ஸோ எப்போயுமே இந்த மாதிரி பேட்டர்ன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த க்ரீன் இன்சைட் க்ரீன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மொமெண்டமில் இருக்கும்போது சொல்ல வரேன். இந்த 12th and 13 நோட்டீஸ் பண்ணிங்கன்னா 12th and 15ல் நல்ல ஒரு இன்சைட் பார் வித் பாசிட்டிவ் பயாஸோட. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் எனக்கு இதை நான் எதிர்பார்த்த மாதிரி 59 பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகணும் எதிர்பார்த்தேன். ஆப்வியஸ்லி நல்லாவே இது மேலே போச்சு. அதே மாதிரி அந்தம் பயோ சயின்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக்கையும் எடுத்தேன். அது எனக்கு லாஸ் தான் கொடுச்சு. ஸோ ப்ராஃபிட் மட்டும் சொல்லலை, லாஸையுமே சொல்கிறேன். அந்த பயோ சயின்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாக்டாக 842 ரேஞ்சில் என்டர். அதே மாதிரி நல்லா போச்சு, எதிர்பார்த்த மாதிரி போச்சு. பட் க்ளோசிங் பேசஸில் 831. ஸோ இது மாதிரி இருக்கும்போது நான் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எங்கே வைப்பேன் அப்படின்னா இந்த கேண்டிலோட லோ தான் இந்த ஏன்னா இந்த 2 days தான் கம்ப்ரஸ் ஆகியிருக்கு. அப்படிங்கும்போது நான் எப்பயுமே சைசிங் பண்ணும்போது நான் 818 தான் சைசிங் பண்ணுவேன். ஓகே, எனக்கு இது சின்ன லாஸ் தானே. 842லேருந்து 831 அப்படிங்கும்போது ஒரு 10 பைசா தான் லாஸ், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் வாஸ்கோன் இன்ஜினியர் நான் கிட்டத்தட்ட ஒரு 11% நான் ப்ராஃபிட் வந்து பார்த்தேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக் நான் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் இதுதான். இது வாலட்டாலிட்டி கான்ட்ராக்ஷனில் வந்ததுனால இந்த ஸ்டாக்ஸ் நான் வந்து சூஸ் பண்ணேன். அதே மாதிரி திருமால் கெமிக்கலும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். திருமால் கெமிக்கல் பார்த்தீங்கன்னா சேம் அதே கேட்டகரி தான். ஸோ ஆல்ரெடி இது நல்ல ஒரு வால்யூம் வந்தது தான். 28th ஆகஸ்ட் அப்புறம் 2nd செப்டம்பர் இதெல்லாமே வால்யூம் வந்தது தான். பட் ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சரியாக படலை. பட் டெக்னிக்கலாக ஓகேவாக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக்ஸுமே நான் வாட்சில் எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, ஸோ இது இல்லாமல் இன்றைக்கி மேலே வந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஇ ஷிப் நல்லா இன்றைக்கி மேலே வந்திருக்கு. அதுக்கப்புறம் தத்வா சின்மா ஃபார்மாவும் நல்லா இன்றைக்கி மேலே வந்திருக்கு. டேரில் நான் ஆல்ரெடியே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஆதார் ஹவுசிங்கும் நான் வந்து கொடுத்துருந்தேன். ஆதார் ஹவுசிங்குமே பார்த்திங்கன்னா வாட்சில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆதார் ஹவுசிங், எஸ்பிஎல் பெட்ரோ, வேபேக், அப்புறம் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸுமே நல்லா இன்றைக்கி வந்துருந்துச்சு. ஸோ எல்லாமே வரும்னு அவசியம்லாம் கிடையாது. ஸோ நமக்கு அந்த ஓப்பன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா தெரிஞ்சிடும். ஓப்பன் பாசிட்டிவாக இருந்தாலே தெரிஞ்சிடும். ஆதார் ஹவுசிங் பொறுத்தவரை இன்றைக்கி நல்ல ஒரு ஓப்பன் பாசிட்டிவ். பட் ஆல் டைம் ஹைக்கு நியர்பை டு க்ளோஸ் நடந்திருக்கு. நல்ல ஒரு லாங் டைவர்ஜென்ஸ், கிட்டத்தட்ட 28 ஜூலைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைவர்ஜென்ஸ். மேக்டியும் நல்ல டைவர்ஜென்ஸ். இந்த டைவர்ஜென்ஸ் பேஸ் பண்ணி நான் ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸுமே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸுமே பார்த்திங்க அப்படின்னா சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நேற்று வந்து ஒரு இன்சைட் பார். அந்த சேம் டைம் இந்த பிளேஸில் நம்ம நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ் ஸோ 14th ஆகஸ்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் ப்ராப்பராக கிட்டத்தட்ட 3 நாள் வந்து வாலட்டாலிட்டி கான்ட்ராக்ஷன்.
18th ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கேப் அப் ஓப்பனிங். ஸோ இந்த ஸ்டாக் நல்லாவே இன்றைக்கி மேலே போயிருக்கு. அண்ட் தென் இந்த பிளேஸில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோன்னா வி கீப் எஸ்எல் எங்கே வச்சுருப்போம் அப்படின்னா கண்டிப்பாக 4220 நம்ம எஸ்எல் வச்சுருப்போம். ஏன்னா 2 days தான் நம்ம எஸ்எல் கவுண்ட் பண்ணுறோம், அங்கே வச்சுருப்போம். அண்ட் அகெயின் இந்த ஸ்டாக் கரெக்டட். திரும்பியும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி சூப்பர் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. இந்த 2 நாள் கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ப்ராப்பராக கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸாக்ட்லி கேப் அப் ஓப்பனிங் நல்லா மேலே வந்திருக்கு. திரும்பியும் இன்றைக்கி ஒரு கான்ட்ராக்ஷன். இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் இல்லை. ஸோ நான் எதிர்பார்த்தது பாசிட்டிவ் ஓப்பனிங் இருக்கணும்னு சொல்லிட்டு, பட் பாசிட்டிவ் ஓப்பனிங்காக இல்லை. ஐ ஹோப் இது கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் ஒரு கன்சால்டேட்டுக்குள்ளார இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய வியூ. ஸோ நான் இந்த மாதிரி தான் பெரும்பாலும் ஸ்டாக்ஸை நான் ரிசர்ச் பண்ணி நான் வாட்ச் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அதில் தான் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் ப்ராப்பராக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட சுந்தரம் ஃபைனான்ஸ் ஹோல்டிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ சேர்ந்த செட்டப் தான். நல்ல ஒரு லாங் டைவர்ஜன்ஸ். இந்த 2 செப்டம்பருக்குள்ளாரே எல்லாமே ஒரு கான்ட்ராக்ஷன். ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங். ஸோ சூப்பரான ஒரு பிளாஸ்ட்டு கொடுத்துட்டு மேலே வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி கேட்டகரியில் நம்ம பஜாஜ் ஃபைனான்ஸுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ 9th செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நல்ல ஒரு கான்ட்ராக்ஷன் அண்ட் ஃபாலோயிங் தட் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங். ஸோ ஸ்டில் இது மூவிங்கில் தான் இருக்குது, பெருசாக கீழே வரல. இது என்னென்னா நீங்கள் லேர்ன் பண்ணணும், ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். அது கொஞ்சம் டஃபஸ்ட்டு வே தான். பட் ப்ராப்பராக நீங்கள் அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ட்ரேடிங் ஸ்டைலே சேஞ்ச் ஆகும். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் சொல்கிறதுக்கான ரீசன் என்னோடய ஒர்க் இதில் இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. சேம் அதேமாதிரி இன்றைக்கி சோலா ஃபைனான்ஸுமே நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன். சோலா ஃபைனான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் ப்ராப்பராக ஒரு ஹைடு இன்சைடு பார், நல்ல ஒரு ஓப்பனிங். இன்றைக்கி நல்லாவே கிட்டத்தட்ட 4.31% வந்து இன்றைக்கி மேலே ஏறி இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன ஸ்டாக்ஸ் நமக்கு ஏற போகுது அப்படிங்கிறது நம்ம ப்ரியராகவே ஐடென்டிஃபை பண்ணுறோம் இல்லையா? அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். பட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணாமல் தான் நம்ம நாளைக்கு என்ன ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 20 ஸ்டாக்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு 4 ஸ்டாக்ஸ் நமக்கு என்ன மேலே போகுது அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். எப்பயுமே சொல்கிறது தான், இண்டெக்ஸ் மட்டுமே பணம் தராது. இண்டெக்ஸை விட நிறைய ஸ்டாக்ஸும் பணம் தரும், கோல்டும் பணம் தரும். ஸோ சார்ட் இஸ் ஏ சார்ட், அவ்வளோதான். ஸோ நம்மளை பொறுத்தவரை என்ன பேர்னா இருக்கலாம், ஒரே சார்ட்டு தான், ஒரே பேட்டர்னில் இருக்கணும். அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே போதும். அது எதுவாக இருந்தாலும் நம்ம காசு பார்த்துட முடியும். ஸோ ஃபர்தராக நாளைக்கு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நானும் வாட்ச் லிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணவே இல்லை. க்ரியேட் பண்ணிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன், டெலிகிராம்லேயும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னோடய எக்ஸுக்கான லிங்க்குமே தரேன். டிஸ்கார்ட்லேயும் ஸ்பேம் பண்ணுறாங்க, ஸ்கேம் நடக்குது. என்னோடய ஃபோட்டோ யூஸ் பண்ணி ப்ரைவேட் மெசேஜ் எல்லாம் பண்ணுறாங்க. எக்ஸ் லிங்க்கும் அப்டேட் பண்ணுறேன், டெலிகிராமுக்கும் அப்டேட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நடந்ததை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.